All glory be to God. இன்றைய தேவ செய்தியினுடைய தலைப்பு தேவனின் பார்வை, the sight of God. அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி 1 சாமுவேல் 16 அதிகாரம் 7வது வசனம். 1 சாமுவேல் 16:7. ஆண்டவர் கர்த்தரின் பார்வையை குறித்து சாமுவேல் தீர்க்கனுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுத்தார். என்ன சொன்னார்? ஆண்டவர் சொன்னார், மனுஷன் முகத்தை சரீர வளர்ச்சியும் பார்க்கிறான், கர்த்தராகிய நானோ மனுஷன் பார்க்கிறபடி பார்ப்பது கிடையாது. கர்த்தராகிய நானோ இருதயத்தை பார்க்கிறவர், இருதயத்தை பார்க்கிறவன். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பார்வை என்று சொல்லும் போது லாங் சைட், ஷார்ட் சைட் என்று வருகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக தொலைநோக்கு பார்வை ஒன்று இருக்கிறது. அதுதான் தேவனுடைய பார்வை. இந்த பார்வை 3 வகைப்படும். 3 views, 3 விதமான கோணங்கள். இந்த 3 விதமான கோணங்களை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் நன்கு அறிந்து வைத்திருக்க வேண்டும். ஆவிக்குரிய ஜீவித்திலே முன்னேறலாம். இல்லை என்றால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை தடம் புரளும், திசை மாறும், தடுமாறும். அது என்ன 3 வகையான பார்வை? 1, தேவன் என்னை எப்படி பார்க்கிறார். 2, என்னுடைய பார்வை எப்படி இருக்கிறது. 3, நான் தேவன் பார்க்கிற விதத்தில் நான் பார்க்கிறேனா. தேவனுடைய கண்ணோட்டத்திலே, பரலோகத்தின் கண்ணோட்டத்திலே நான் மற்றவர்களை நான் பார்க்கிறேனா. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஒரு கிராமம், அந்த கிராமத்திற்கு செல்லக்கூடிய ஒரு சாலை, அந்த சாலை ஓரத்திலே ஏராளமான புதர்கள் இருக்கிறது. அந்த புதரின் அருகில் ஒரு பெரிய கல் ஒன்று இருக்கிறது. பெரிய கல் புதருக்கு அருகில் இருக்கிறது. பல ஆண்டுகளாக நூற்றுக்கணக்கான மக்கள் அந்த வழியே போகக்கூடியவர்கள், அந்த வழியே வரக்கூடியவர்கள் அந்த புதரின் அருகில் இருக்கிற கல்லை சாதாரண கல்லாக பார்த்தார்கள். அது பெரிய கல்லாக பார்த்தார்கள், அவ்வளவுதான். ஆனால் ஒரு நாள் தலை சிறந்த சிற்பி அந்த கிராமத்திற்கு விஜயம் செய்தார். அப்பொழுது அவர் சற்று பார்க்கிறார். பார்க்கும் பொழுது அந்த சிற்பி சொன்னார், அதோ பாருங்கள், அந்த புதருக்கு அருகில் ஒரு தேவதூதன் ஒருவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னார். ஜனங்கள் எல்லாரும் அங்க பார்த்தாங்க. எங்க? ஒரு தேவதூதனையும் இல்லையே. இல்லையே, நீங்க சொல்ற மாதிரி இல்லையே. அந்த இடத்துல பெரிய கல்லு தானே இருக்கு, புதர் தானே இருக்கு என்று சொன்னார்கள். அந்த சிற்பியின் சிந்தனையில் அந்த கல்லை தேவதூதனாக பார்த்தான். அந்த சிற்பியின் மைண்டிலே அந்த கல் ஒரு தூதன் என்ற ஒரு இமேஜ் ஒன்று வந்து விட்டது. அந்த தலை சிறந்த சிற்பி மறுநாள் தன் சிற்பத்தை செதுக்கக்கூடிய ஒரு உளியை, சுத்தியை கொண்டு வந்தார். அந்த கல்லுக்கு அருகிலே அமர்ந்து தேவையற்ற பகுதியை அந்த உளியினாலே செதுக்க எடுத்தார். பல நாட்கள், பல வாரங்கள் அந்த சிற்பி உளியை கொண்டு செதுக்க 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 செதுக்கி ஒரு பெரிய ஒரு தேவதூதன் உட்கார்ந்து கொண்டிருப்பதை போல வடிவமைத்தார். பல வாரங்களுக்கு பிறகு அந்த கிராமத்துக்கு செல்லக்கூடிய போவோர் வருவோர் அந்த புதரையை பார்க்கும் போது அங்கு ஒரு பெரிய தேவதூதன் அழகாக அமர்ந்து கொண்டு இருப்பதை கண்டார்கள்.
அப்போதுதான் யோசித்தார்கள், அன்று ஒரு நாள் தலை சிறந்த ஒரு சிற்பி இங்கு தேவதூதன் இருக்கிறான் என்று சொன்னாரே, அதை போல அந்த தலை சிறந்த சிற்பி வடிவமே இல்லாத அந்த கல், சாதாரண கல், உபயோகமற்ற கல்லை தன் மனதிலே வந்த ஒரு இமேஜை கொண்டு ஒரு தேவதூதனாக வடிவமைத்திருக்கிறார் என்று அந்த சிற்பியை புகழ்ந்தார்கள். அதுபோல கர்த்தர் நம்மை பார்ப்பது சாதாரண மனிதனாக அல்ல, கர்த்தர் நம்மை பார்ப்பது பிரயோஜனமற்றவனாக அல்ல, முழுமையற்ற நம் வாழ்க்கையை, அன்பினிஷிங் லைஃப், வடிவம் இல்லாத நம்முடைய ஜீவியத்தை, ஷேப் இல்லாமல் இருக்கிற நம்மை, ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாமல் இருக்கிற நம்மை ஷேப்பாக்க, நம்மை முழுமையடைய செய்வதற்காக தலை சிறந்த சிற்பியாகிய இயேசு வார்த்தை என்னும் ஒளியை கொண்டு, அபிஷேகம் என்னும் சுத்தியை கொண்டு அனுதினமும் நம்மை செதுக்க செதுக்க நம்மை முழுமைப்படுத்துகிறார். ஒரு வடிவம் கொடுக்கிறார். பிரயோஜனமற்ற நம்மை பிரயோஜனப்படுத்துகிறார். வெளியேற பெற்றவராக மாற்றுகிறார். நம்மை விசேஷமானவர்களாக மாற்றுகிறார். அதுதான் தேவனுடைய பார்வை, தலைநோக்கு பார்வை. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 18 வசனங்களை வாசித்து பாருங்கள். தேவதூதர்கள் மேய்ப்பர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார்கள், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். குழந்தையை காண எல்லாரும் புறப்பட்டு சென்றார்கள். பிள்ளையை கண்டார்கள். ஏராளமானவர்கள் துணியில் சுற்றி இருக்கும் அந்த பிள்ளையை எப்படி பார்த்தார்கள்? சாதாரண குழந்தையாக பார்த்தார்கள். எல்லாருக்கும் குழந்தை பிறகு மாதிரி இங்க குழந்தை பிறந்து இருக்கு என்றுதான் பார்த்தார்கள். ஆனால் அந்த குழந்தை தேவன் எப்படி பார்த்தார்? இந்த குழந்தை எல்லா ஜனத்திற்கும் சந்தோஷத்தை உண்டாக்குற பிள்ளையாக பார்த்தார். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பிள்ளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று பார்த்தார். மனிதர்கள் பார்வையிலே அந்த குழந்தை சாதாரண குழந்தை, ஆனால் தேவ பார்வையிலே இது விசேஷமான ஒரு குழந்தை. தேவ பார்வையிலே ஆலோசனை கர்த்தராக பார்த்தார், அதிசயமானவராக பார்த்தார், வல்லமையான தேவனாக பார்த்தார், நித்திய பிதாவாக பார்த்தார், சமாதான பிரபுவாக பார்த்தார். அது சாதாரண குழந்தை அல்ல. அதுதான் உலகத்தின் பார்வைக்கும் தேவனுடைய பார்வைக்கும் மாபெரும் வித்தியாசம் இருக்கிறது. இந்த உலகம் எல்லாவற்றையும் பூமிக்குரிய கண்ணோட்டத்திலே பார்க்கிறது. என் தேவாதி தேவனோ பரலோகத்தின் கண்ணோட்டத்திலே அவர் பார்க்கிறார். இந்த உலகம் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் பைத்தியக்காரனாக பார்த்தது, வாழ தெரியாதவனாக பார்த்தது, அவன் பேச்சை கேட்டு கிண்டல் அடித்தது, ஏளனம் செய்தது. அவன் சொன்னவைகள் எதுவும் நடக்காது, ரீலோட்டான் என்று சொன்னார்கள். ஆனால் தேவன் நோவாவை எப்படி பார்த்தார்? புதிய பூமிக்கு காக்கப்பட வேண்டியவன், தேவனுடைய நீதிக்குரியவன், இவன் தான் உத்தமன் என்று பார்த்தது. அதே போல அவர் செய்தார். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த உலகம் யோசபாத்தையும் அவன் ஜனங்களையும் எப்படி பார்த்தது? அவர்கள் பயம் நிறைந்தவர்கள், திகில் கலக்கத்தோடு பயந்து வாழ்கிறார்கள் என்று நினைத்தார்கள். யோசபாத்தையும் அவனுடைய ஜனங்களையும் மடங்கடிக்க போகிறவர்கள், தோற்கடிக்கப்படுகிறவர்கள் என்று நினைத்தார்கள். ஆனால் தேவனுடைய பார்வை அவருக்காக காத்திருந்த பிரியமான ராஜாவாக பார்த்தார். தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தக்கூடிய ஜனமாக பார்த்தார். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த உலகம் பக்தனாகிய யோபுவை எப்படி பார்த்தது? பகட்டு
வேலைக்காரனாக பார்த்தது, குற்றம் புரிந்தவனாக பார்த்தது. ஆனால் தேவனுடைய பார்வையில் அவன் உத்தமனாக பார்த்தார், சன்மார்கனாக பார்த்தார், தேவனுக்கு பயப்படக்கூடியவனாக பார்த்தார், பொல்லாப்புக்கு விலகக்கூடிய ஒரு மனிதனாக பார்த்தார். பிரியமானவர்களே, சாத்தான் இந்த யோபுவை எப்படி பார்த்தான் தெரியுமா? யோபு முதல் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 10 வசனங்களை வாசித்து பாருங்கள். தேவனே, நீங்க விருதாவாகவோ ஆசீர்வதித்து இருக்கிறீங்க, அவனையும் அவன் வீட்டை சுற்றிலும் நீங்க வேலையெடுத்து இருக்கிறீங்க, அவனை பாதுகாத்து வைத்து இருக்கிறீங்க, அதனால் தான் அவன் செல்வ செழிப்போடு இருக்கிறான். இது சாத்தானுடைய பார்வை. நம்மை தரமட்டமாக்க அவன் யோசித்துக் கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, யோபுவின் சரிதை சாத்தானுக்கே சவால் விடும் பரிசுத்தமானாக தேவன் பார்த்தார். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பானவர்களே, உங்களையும் தேவன் மதிப்புக்குரியவனாக பார்க்கிறார். தேவ வல்லமையை வெளிப்படுத்தக்கூடிய பாத்திரமாக பார்க்கிறார். நான் ஒன்று சொல்லட்டுமா? தேவனுடைய பார்வை, மகனே மகளே, கூடிய விரைவில் இந்த உலகம் உன்னை யார் என்று சரியாக புரிந்து கொள்ளும், கலங்காதே என்று சொல்லுகிறார். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். யோவான் 11ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசித்து பாருங்கள். சிநேகிதனாகிய லாசரு நித்திரையாய் இருக்கிறான். ஆனால் ஜனங்கள் என்ன சொல்றாங்க? குடும்பத்தார் என்ன சொல்றாங்க? உலக பார்வை என்ன சொல்லுகிறது? அவன் செத்து விட்டான், 4 நாள் ஆயிற்று, டெபாடி நாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய பார்வையிலே லாசரு சாகவில்லை, நித்திரையாக இருக்கிறான். 4 நாள் ஆகட்டுமே, நான் சென்று அவனை உயிரோடு எழுப்புவேன் என்று சொல்லி எழுப்பினார். அருமையானவர்களே, உங்க வாழ்க்கையிலே முடிந்து விட்டது என்று உலகம் சொல்லும், இதோடு சாப்டர் ஓவர் என்று சொல்லும். ஆனால் தேவன் சொல்றார், இப்போதான் உன்னுடைய சாப்டரை நான் ஆரம்பிக்கிறேன். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். முடிந்து விட்டது என்று கூறுகிறவர்கள் நடுவிலே அந்த லாசருவை உயிரோடு எழுப்பினார். அதுதான் உங்க வாழ்க்கையிலே, உங்க சரீரத்தில் இருக்க ஆர்கன்ஸ் எது எது செத்து விட்டது என்று சொல்லுகிறார்கள், அதை கர்த்தர் என்ன எப்படி பார்க்கிறார்? நான் அதை உயிரோடு எழுப்புவேன், அதற்கு ஜீவனை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். முடியவில்லை உன் வாழ்க்கை, இப்பொழுதுதான் ஆரம்பமாகிறது என்று சொல்லுகிறார். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஒரு நாள் ஒரு முதியவர் தான் வீட்டில் இருக்கும் பேரனை கூப்பிட்டார். பேர பிள்ளையே, பேரனே, இங்க வாடா, நானும் உன்னை பார்க்கிறேன். ஒரு சின்ன ஒரு செடியை கொண்டு வந்து அங்க நட்டு வச்சு, இன்னைக்கு அந்த செடி ரொம்ப ஹைட்டா வளர்ந்து இருக்கு. அது எவ்வளவு ஹைட்டா வளர்ந்து இருக்கு, கொஞ்சம் உயரத்தை பார்த்து எனக்கு சொல்றியா என்று அந்த முதியவர் பேரனை பார்த்து சொன்னார். இந்த பேரன் தாத்தா பேச்சு கேட்டு கஷ்டப்பட்டு அளந்தான். சின்ன செடி வச்சது இன்னைக்கு 7 அடி ஹைட்டுக்கு வளர்ந்து விட்டது. தாத்தா தாத்தா, நான் சின்ன செடி வச்சுனேன், அது வளர்ந்து வளர்ந்து 7 அடிக்கு மேல இருக்கு தாத்தா என்று சொன்னான். அப்பொழுது தாத்தா சொன்னார், பேரனே, நீ வெளியே இருக்கிற செடி தான் நீ அளந்திருக்கிற, அவ்வளவுதான் தெரியுது. ஆனால் அந்த செடியினுடைய வேர் எவ்வளவு ஆழத்துக்கு போயிருக்கு, அது எவ்வளவு வளர்ந்து இருக்கிறது, உன்னால் அளக்க முடியுமா? உன்னால் அளக்க முடியுமா? அதுதான் தேவன். நீங்க அந்த அவுட்டர் பியூட்டி, வெளி தோற்றத்தை கண்டு எடை போடுகிறீர்கள். என் தேவன் இன்னொரு பியூட்டி, வேறையே காண்கிறார், வேறையே காண்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். யாராலும் பார்க்க முடியாத இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் பார்க்கிறார். அவர் வெளி தோற்றம், முகத்தை
சரீர வளர்ச்சியை பார்த்து எடை போடுகிறவர் அல்ல, அவர் இருதயத்தை பார்க்கிறவர். நீங்கள் லூக்கா எழுதிய நற்செய்தியின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் இருந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கு ஆலயத்தில் இருக்கிறவர்கள் பெரிய பெரிய பணக்காரர்கள் லட்சக்கணக்காக ரூபாயை காணிக்கை போட்டார்கள். அவங்க ஒரு ஏழை விதவை, 2 காசு தவிர வேற எதுவுமே இல்லை. அந்த 2 காசு கொண்டு வந்து அந்த விதவை லட்சக்கணக்கில் காணிக்க போட்டாங்களே, அவங்களுக்கு நடுவில் இந்த 2 காசு போட்டார். ஆண்டவர் சொல்றார், இந்த ஏழை விதவை எல்லாரும் பார்க்கிலும் மனதில் பதித்துக் கொள்ளுங்கள். இந்த ஏழை விதவை எல்லாரும் பார்க்கிலும் அதிகமாக காணிக்க செலுத்தினார். இந்த உலகம் எப்படி பார்க்கிறது? வெளி தோற்றத்தில் பணத்தை யார் அள்ளி கொடுக்கிறாங்களோ, யார் அதிகமாக கொடுக்கிறார்களோ அவர்களை புகழ்கிறது, அவர்களை வாழ்த்துகிறது, அவர்கள் தான் மேலானவர்கள் என்று சொல்லுகிறது. ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த விதவை போட்ட 2 காசு அவள் தான் அதிகமாக போட்டாள். காரணமும் சொல்றாரு அதுக்கு. வசனம் 4, பணக்காரர்கள் தங்கள் பரிபூரணத்தில் இருந்து காணிக்கை போட்டார்கள். அவங்களுக்கு இருக்க போடுறாங்க, எக்கச்சக்கமா இருக்கு. இவளோ தன் வறுமையில் இருந்து தன் ஜீவனத்திற்கு உண்டாயிருந்தது. அந்த 2 காசை வச்சதான் லைஃப் போகும். ஆனால் தன் ஜீவனையே அவள் போட்டு விட்டாள். ஜீவனையே போட்டு விட்டாள். மனுஷனுடைய பார்வையிலே நீங்கள் அற்பமாக எண்ணப்படலாம், மனிதனுடைய பார்வையிலே நீங்கள் சாதாரணமாக எண்ணப்படலாம். மனிதர்கள் இகழ்ச்சிக்கும் நிந்தைக்கும் ஏற்ப உங்களை பார்க்கலாம். ஆனால் என் ஆண்டவர் வேறையே பார்க்கிறவர், இருதயத்தின் அந்தரங்கங்களை பார்க்கிறவர். விசேஷ பெண்மணியாக இயேசு அந்த விதவையை பார்த்தார். பிரியமானவர்களே, இன்று இந்த உலகம் உங்களை பார்த்து பயனற்றவனாக, பரதேசியாக, பக்தி அற்றவனாக, பைத்தியக்காரனாக, பயந்தாங்கோலியாக, பகட்டுக்காரனாக பார்க்கிறதா? கவலைப்படாதீர்கள். பெரிய சிற்பியாக இயேசு இங்கு வந்திருக்கிறார். உங்களை மேன்மையாக பார்க்கிறார், செழிப்புள்ளவனாக பார்க்கிறார், வெற்றி அடைந்தவனாக பார்க்கிறார், பொருளாதாரத்தில் சிறந்தவனாக பார்க்கிறார், கீர்த்தி உள்ளவனாக பார்க்கிறார், புகழ்ச்சி உள்ளவனாக பார்க்கிறார், ஆரோக்கியத்தோடு வாழ்கிறவனாக பார்க்கிறார். சிற்பி, தலை சிறந்த சிற்பியாகிய இயேசு கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி செதுக்கி உனக்கு ஷேப் கொடுக்கிறார். அவர்தான் உருவாக்குகிறார் என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த உலகம் மகதலேனா மரியாளை மிக பெரிய பாவியாக பார்த்தது. இந்த உலகம் மகதலேனா மரியாளை தீண்டத்தகாதவளாக பார்த்தது, மோசமானவளாக பார்த்தது, தீட்டுக்காரியாக பார்த்தது. எனவே இந்த மகதலேனா மரியாளை கொலை செய்யவும் பார்த்தது. ஆனால் தேவாதி தேவன் அதே மகதலேனா மரியாளை எப்படி பார்க்கிறார்? மன்னிப்புக்குரியவளாக பார்க்கிறார், மகிமைக்கு பாத்திரவனாக பார்க்கிறார், தேற்றப்பட வேண்டியவளாக பார்க்கிறார், தன்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளும் பாத்திரமாக பார்க்கிறார், தனக்கு சாட்சியாக நிறுத்த பார்க்கிறார். அதுதான் உலக பார்வைக்கும் தேவ பார்வைக்கு வித்தியாசம். இந்த உலகம் உங்களை எப்படி பார்த்தால் என்ன, தேவன் உங்களை விசேஷமாக பார்க்கிறார், வெளியேற பெற்றோராக பார்க்கிறார். நீங்கள் சாதாரணப்பட்டவர்கள் அல்ல என்பதை நான் மீண்டும் சொல்லிக்கொள்ள பிரயாசப்படுகிறேன். சற்று இந்த புதிய ஏற்பாட்டில் வருகிற அந்த சவுலை பாருங்கள். இந்த உலகம் அந்த சவுலை மிகவும் கொடியவனாக, கொடூரனாக பார்த்தது. சபைகளை, கிறிஸ்தவர்களை துன்புறுத்தக்கூடியவன் இந்த சவுல் என்று பார்த்தது. கிறிஸ்தவர்களுக்கு
எதிராளியாக பார்த்தது. ஆனால் தேவனோ அவனை சவுலாக பார்க்கவில்லை, பவுலாக பார்த்தது. ஃபேத்ஃபுல் ஆற்றலவனாக பார்த்தது. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் உடன் பங்காளியாக பார்த்தது. சபைகளை ஸ்தாபிக்கக்கூடிய ஒரு மனிதனாக பார்த்தது. நிருபங்களை எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளனாக பார்த்தது. சபைகளுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடியவனாக பார்த்தது. கவனித்தீர்களா? உலகத்தினுடைய பார்வைக்கும் தேவனுடைய பார்வைக்கும் மாபெரும் வித்தியாசம். தேவன் அப்படித்தான் உங்களை பார்க்கிறார். யோவான் 9ஆம் அதிகாரம் முதல் 2 வேத வசனங்களை வாசித்து பாருங்கள். ஒரு முறை சீடர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா அல்லது இவனை பெற்றெடுத்தார்களே பெற்றோர்கள் செய்த பாவமா என்று கேட்டார்கள். இதுதான் சீடர்களுடைய பார்வை. அதாவது இந்த மனிதன் பாவத்தின் பிரதிபலிப்பு என்றார்கள். சில நேரங்களில் கூட நம்மை சுற்றிலும் இருக்கிற மக்கள் இவன் அநியாயம், இவன் அக்கிரமம் தான் இவ்வளவு கஷ்டத்திற்கு காரணம் என்று சொல்லுகிறது. இவ்வளவு கஷ்டப்படுறானே, பாடுபடுறானே, இது என்ன? இவன் செய்த அநியாய அக்கிரமம் தாங்க. பாவத்தை முன்னிறுத்தி சிலர் படுகிற கஷ்டங்களை குற்றப்படுத்துகிறார்கள். எஸ் ஆர் நோ? ஆனால் இயேசுவின் பார்வை பாருங்க, இயேசுவின் பார்வை பாருங்க. பரிசுத்த யோவான் எழுதிய நற்செய்தியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 3வது வசனம், இவன் செய்த பாவமும் அல்ல. அப்படின்னா அவங்க அப்பா அம்மா செய்த பாவமா? அவர்கள் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல. அப்படியானா ஏன் இவன் இப்படி கஷ்டப்படுறான், குருடனாக இருக்கிறான்? இவன் தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டாக இப்படி பிறந்தான். இவனை கொண்டு தேவ நாமம் இந்த பகுதியிலே மகிமை அடைய போகிறது. சீஷர்களுடைய பார்வை, கடந்த கால பார்வை, பாவத்தினுடைய பார்வை, பாவ வாழ்க்கையின் பார்வை. இயேசுனுடைய பார்வை வித்தியாசமானது. இந்த ஜனங்கள் நடுவிலே இவன் நிமித்தம் ஆண்டவர் மகிமைப்பட போகிறார். எனக்கு அன்பானவர்களே, உங்க வாழ்க்கையிலே வருகிற பாடுகள், பிரச்சனைகள், நெருக்கங்கள் எல்லாம் எலுமிச்சம்பழம் வந்த எலுமிச்சை பழத்தினால் வந்தது. அவர்கள் சூனியம் செய்து விட்டார்கள், இவர்கள் மந்திரம் பண்ணிவிட்டார்கள். அந்த எதிராளி எனக்கு இப்படியெல்லாம் செய்துட்டு இருப்பான், அப்படி பார்க்காதீர்கள். இயேசுனுடைய பார்வையின்படி பாருங்கள். என் குடும்பத்திலே நான் அனுபவிக்கிற இந்த பாடுகள், வியாதிகள் எல்லாம் ஆண்டவர் நிச்சயமாக எங்களை கொண்டு, என் குடும்பத்தை கொண்டு இந்த பகுதியிலே மகிமைப்பட போகிறார் என்று சொல்லுங்கள். பிரியமானவர்களே, என் சரீரத்திலே வியாதி, இந்த வியாதியோடு கூட யாராலும் ஊழியம் செய்ய முடியாது. ஆனால் ஆரம்பத்தில் மக்கள் என்னென்னவோ சொன்னார்கள், இப்பொழுது என்ன சொல்லுகிறார்கள்? இந்த வியாதியை சுமந்து கொண்டு இவ்வளவு வல்லமையாக ஊழியம் செய்கிறாரே பாஸ்டர் என்று தேவனை நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். இவ்வளவு வியாதியோடு கொடுமையில ஆராதனைக்கு வருகிறார், ஆராதிக்கிறாரே என்று சொல்லி, இவன் ஆராதனை செய்கிறானே என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். தேவனை ஆராதிக்க அந்த தேவனுக்கு பலத்தை கொடுத்து இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பிலிப்பியர் 1 அதிகாரம் 20வது வசனம், கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுகிறார். பவுலோடு கூட சேர்ந்து சொல்லுங்கள், எலுமிச்சை மரத்தினால் அல்ல, முட்டையினால் அல்ல, பில்லி சூனியத்தினால் அல்ல, உங்களை கொண்டு தேவன் நாம மகிமை அடையும். தேவனுடைய பார்வைக்கும் உலக பார்வைக்கும் மாபெரும் வித்தியாசம் இருக்கிறது. உலகத்தின் பார்வைக்கும் தேவன் பார்வைக்கும் வெகு தூரம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம்
3வது வசனம் 4வது வசனம், உலக பார்வை அழிந்து போகும் அழகு, தோற்றம், வர்ணம், பணம், பலம், படிப்பு, பதவி, பட்டம், வேலை, சம்பாத்தியம், வளர்ச்சி, பொருள், பேச்சு, தகுதி, எடை, உடை இவைகளை கொண்டு மதிப்பீடு செய்யும். ஆனால் தேவனுடைய பார்வை விலையேறப்பட்ட பார்வை. அது அழியாத, ஒழிந்து போகாத, அளவிட முடியாத தெய்வீக அன்பின் அடிப்படையில் இருக்கிறது. இருதயத்தில் மறைந்திருக்கிற சாந்தம், அமைதியை கொண்டு அவர் எடை போடுகிறார். நெகேமியா 9:8, ஆபிரகாமினுடைய இருதயம் உண்மை உள்ளதாக கண்டார். இந்த உலகம் ஆபிரகாமை எப்படி பார்த்தது? பரதேசியாக பார்த்தது, நிலையற்றவனாக பார்த்தது, கிழவனாக பார்த்தது, ஒரு மலடனாக பார்த்தது, சரீரம் செத்தவனாக பார்த்தது. ரோமர் 4:17 வசனம், ஒன்றுமே இல்லை, ஆனால் இருக்கிறவைகளை போல ஆபிரகாமை அழைத்தார். இல்லாத ஒன்று என்ற இடத்திலே இருக்கிறவைகளாக அழைத்தார். என்ன ஆச்சரியம்! தேவன் ஆபிரகாமை சீமானாக வைத்தார், விசுவாசத்தின் தகப்பனாக வைத்தார். திரளான ஜனங்களுக்கு ஒரு முன்னோராக பார்த்தார். உலகம் ஆபிரகாமை பிள்ளை இல்லாதவனாக பார்த்தது. தேவனுடைய பார்வையிலே இந்த ஆபிரகாம் நட்சத்திர கூட்டங்கள் அவனுக்குள் இருப்பதை பார்த்தார். அவனுக்குள்ளே ஏராளமான ஊழியக்காரர்கள் இருப்பதை பார்த்தார். அவனுக்குள்ளாக விசுவாச கூட்டத்தார் இருப்பதை பார்த்தார். அவனுக்குள்ளாக மகிமையான காரியங்கள் இருப்பதை பார்த்தார். அவனுக்குள்ளதாக எண்ணற்ற மேன்மைகள் இருப்பதாக பார்த்தார். உலகம் உங்களை சாதாரண மனிதனாக பார்க்கிறது. கலங்காதீர்கள், என் தேவன் உங்களை மேன்மையாக பார்க்கிறார், விசேஷமானவர்களாக பார்க்கிறார். இந்த உலகம் தாவீதை பயனற்றவனாக, தகுதியற்றவனாக, சிறுவனாக, இடையனாக பார்த்தது. ஆனால் என் தேவனோ அவன் இளைஞன் அல்ல, அவன் யுத்த வீரனாக பார்த்தது. அவன் பராக்கிரமசாலியாக பார்த்தார், காரிய சமர்த்தனாக பார்த்தார். அவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று அவரை சொன்னார். தாவீதோடு கூட பிறந்த சகோதரர் சொன்னாங்க, நீ கொஞ்சம் ஆடுகளை மேய்க்கக்கூடியவன் எங்கு விட்டு வந்தாய்? 1 சாமுவேல் 17:33 யுத்தம் பண்ண உன்னால் முடியாது, நீ இளைஞன். அவன் சிறு வயது முதல் கொண்டு யுத்த வீரனாக இருக்கிறான். ஆனால் வேதம் எப்படி தாவீதை பார்க்கிறது? 1 சாமுவேல் 16:18 வசனம், தேவன் தாவீதை சிங்காசனத்துக்குரியவனாக பார்த்தார். சிங்காசனம் என்றால் ஆளுகைக்குரியவனாக பார்த்தார், ஜனங்களை நடத்துகிறவனாக பார்த்தார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் சிங்காசனத்துக்குரியவர்கள், ஜனங்களை நடத்தக்கூடியவர்கள், ஆளுகை செய்யக்கூடியவர்கள். எல்லா தீமைகளையும் எல்லா சூழ்நிலைகளையும் நாம் ஆளுகை செய்ய வேண்டும், புலம்பக்கூடாது. நியாயாதிபதிகள் புத்தகம் 6:12 வசனம், கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனை பார்த்து, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இவன் உண்மையில பராக்கிரமசாலியா? இல்லை. மீதியானிற்கு பயந்து தன் நிலத்தில் இருக்க கோதுமையை அவன் ஆலயத்துக்கு கிட்ட கொண்டு போயிட்டு பயந்து போரடிக்கிறான். வயல் களத்திலே போரடிக்கவில்லை, ஆலைக்கு சமீபமாக. இப்படிப்பட்ட கோடையை பார்த்து என் தேவன் நீ பராக்கிரமசாலி என்று சொன்னார். அது மட்டுமல்ல, நீ ஒரு மனிதனை துரத்துவது போல அந்த கடற்கரை மணலை போல் இருக்க மீதியானை துரத்துவீர், ஜெயமுள்ள ஒரு மனிதனாக பார்த்தார். பிரியமானவர்களே, நான் ஒன்றுக்கு சொல்லட்டும், நீங்கள் நானும் பராக்கிரமசாலிகள், ஜெயத்தை பெறக்கூடியவர்கள், நாம் சவாலாக வாழக்கூடியவர்கள். 2 கரங்களை வைத்து